இந்த இடத்திற்கு பல்வேறு வரலாற்று சிறப்புகள் உண்டு. முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய பிறந்தநாள் விழாவை இந்த இடத்தில் நாம் நடத்துவதற்கான காரணம், பொதுவாகவே மாவட்ட கழகத்தின் சார்பில் இதற்கு முன்னால் நடத்தப்பட்ட வாழ்த்தரங்கங்களாக இருந்தாலும், கவியரங்கங்களாக இருந்தாலும், பட்டிமன்றங்களாக இருந்தாலும், பாட்டு பட்டிமன்றங்களாக இருந்தாலும், வழக்காடு மன்றங்களாக இருந்தாலும், எல்லா நிகழ்ச்சிகளும் முடிந்தவரை அரங்கங்களிலே மட்டுமே நடத்தி இருக்கிறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை ஒரு திறந்தவெளி அரங்கத்தில் நடத்துவதற்கான காரணம், முத்தமிழறிஞர் கலைஞருடைய 103வது பிறந்த நாள் தேரடி வீதியில் சைதை தொகுதியில் நடத்துவதற்கு மிக முக்கிய காரணம் உண்டு. 76ஆம் ஆண்டு நெருக்கடி நிலையை சந்தித்த திமுக கழகம் நெருக்கடி நிலைக்கு பின்னால் ஒரு கூட்டம், ஒரு பிரம்மாண்டமான கூட்டம், நெருக்கடியில் ஆயிரக்கணக்கான திமுக கழகத்தை சேர்ந்தவர்கள் பல்வேறு வகையான இன்னல்களை அனுபவித்து சிறைவாசத்தை கண்டு மீண்ட நேரம். அந்த நேரத்தில் சைதாப்பேட்டையில் ஒரு எழுச்சியான பொதுக்கூட்டம், இதே மேடையில். இங்கேதான் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் உரையாற்றுவதற்காக வந்து வீற்றிருக்கிறார்கள். இதே தேரடி சாலையில் காரணீஸ்வரர் கோவில் முகப்பு வரை பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிறார்கள். இப்பொழுது போல் நாற்காலியின் கால்கள் கூட அழுக்கப்படக்கூடாது என்பதற்காக கார்பெட் விரித்து நாற்காலிகள் போடுகிற பழக்கத்தை இன்றைக்கு பொதுக்கூட்டங்களில் அரசியல் கட்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அன்றைக்கு கலைஞர் அவர்கள் இந்த மேடையில் பேச இருக்கிற அந்த சூழலில் எதிரில் பல்லாயிரக்கணக்கானோர் சாலையில் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். என் உள்பட இந்த சாலையில் உட்கார்ந்து கலைஞர் பேச்சை கேட்பதற்காக அமர்ந்திருந்த நேரம், திடீரென்று கூட்டம் மிகுந்த எழுச்சியும் ஆரவாரத்தோடும் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழலில் தேரடி எதிரில் காரணீஸ்வரர் கோவில் பக்கத்தில் இருந்து ஒரு பெரிய மாடு ஒன்று அவிழ்த்து விடப்பட்டு கூட்டத்திற்குள் புகுந்து கலவரத்தை மாட்டின் மூலம் விளைவித்தார்கள். மாடு உள்ளே நுழைந்தவுடன் நூற்றுக்கணக்கானவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று தெரியாது, கைகளில் தடிகளோடு மிகப்பெரிய ஆயுதங்களோடு வந்து இங்கே கட்டப்பட்டிருக்கிற குடல் விளக்குகளை, டியூப்லைட்ஸ் என்று சொல்லக்கூடிய குடல் விளக்குகளை அடித்து நொறுக்கி கூட்டத்தினரை தாக்க முற்பட்டு கூட்டம் மிகப்பெரிய அளவில் கலவர பூமியாக இந்த இடம் மாறி இங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த எங்களை போன்றவர்கள் எல்லாம் ஓடி பக்கத்தில் இருக்கிற தண்டவாளங்களை கடந்து ஓடி சிதறியது கூட்டம். ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்த இந்த இடம் ஒரு கலவர பூமியாகவே மாறியது. ஒரு மிகப்பெரிய அளவில் கலவரமாக மாறியதற்கு பிறகு, விளக்குகள்லாம் உடைத்தெறியப்பட்டதற்கு பிறகு, நாங்கள் எல்லாம் இந்த தண்டவாளத்தை கிராஸ் செய்து ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் ஒரு கரகரத்த குரல் மீண்டும் இதே மேடையிலிருந்து, இது பணங்காட்டு நரி எந்த சலசலப்புக்கும் அஞ்சாது என்று கலைஞரின் குரல் மீண்டும் ஒலிக்க தொடங்கியது. அப்பொழுது ஓடிக்கொண்டிருந்தவர்கள் மீண்டும் திரும்பி ஓடி வந்து இதே இடத்தில் உட்கார்ந்து கலைஞர், அவரை சுற்றி ஒரு 10 பேர், நகர்மணி உள்ளிட்டவர்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள், அவரை சுற்றி நின்றவர்கள், அவரை சுற்றி நிற்க கலைஞர் ஒலிபெருக்கியில் ஏறத்தாழ 1 மணி நேரம் தன்னுடைய சிம்ம கர்ஜனையை இங்கே ஆற்றிய இடம். எனவே இந்த தேரடியில் கலைஞருடைய 103வது பிறந்த நாள் விழா கூட்ட வாழ்த்தரங்கை நடத்துவது என்பது எந்த அளவுக்கு பொருத்தமானது என்பதை நீங்களும் உணர்வீர்கள். கலைஞரை பொறுத்தவரை அவர் நின்ற தேர்தல்களெல்லாம் வென்ற தலைவர் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு. 1952 குளித்தலையிலும் 1957 குளித்தலையிலும் 62 தஞ்சாவூரிலும் 67 சைதாப்பேட்டையிலும் 71 மீண்டும் சைதாப்பேட்டையிலும் 77 அண்ணா நகரிலும் 80 மீண்டும் அண்ணா நகரிலும் 84 சட்டமன்ற மேலவைக்கும் 89 துறைமுகத்திலும் 91 துறைமுகத்திலும் 96 சேப்பாக்கத்திலும் 2001 சேப்பாக்கத்திலும் 2006 சேப்பாக்கத்திலும் 2011 2016 ஆகிய 2 தேர்தல்களில் திருவாரூரிலும் நின்று, கடைசியாக அவர் திருவாரூரில் நின்று தமிழ்நாட்டிலேயே
அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று சாதனை படைத்த மகத்தான தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் 67 சைதாப்பேட்டையில் இருக்கிற போதுதான், முத்தமிழறிஞர் கலைஞர்கள் இந்த தொகுதியில் நின்று வென்ற போதுதான் முதன்முறையாக ஆட்சி கட்டிலில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் முதல்வராக இருந்த அமைச்சரவையில் பொதுப்பணித்துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றது இந்த தொகுதியில் நின்று வென்றதற்கு பிறகுதான். அதேபோல் 1971 மீண்டும் இதே தொகுதியில் நின்ற கலைஞர் முதலமைச்சர் வேட்பாளராக நின்று வென்று முதலமைச்சர் ஆனதும் இந்த சைதைக்கு பெருமை. ஆக இந்த சைதாப்பேட்டைக்கு பல்வேறு வரலாற்று சிறப்புகள் உண்டு என்றாலும் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் இந்த தொகுதியை அன்றைக்கு இருந்த அடிப்படை வசதிகள், அன்றைக்கு இருந்த அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தருவதில் எந்த அளவுக்கு முனைப்பாக பணியாற்றினார் என்பதை 60 வயதை தாண்டிய பொதுமக்கள் சைதை தொகுதியில் இருப்பவர்கள் நன்றாக அறிவார்கள். நான் பொதுவாகவே இது போன்ற வாழ்த்தரங்கங்கள், கவியரங்கங்கள், பட்டிமன்றங்கள் போன்ற நிகழ்ச்சிகளில் முக்கியஸ்தர்கள் வந்ததற்கு பிறகு நான் பேசுவதை குறைத்துக் கொள்வேன். ஆனால் மேடையிலே விட்டிருக்கிற முன்னணியினர் சற்று பொறுத்து கொள்ள வேண்டும். ஒரு 5 மணித்துளிகள் இந்த மேடையில் நான் உரையாற்ற வேண்டிய அந்த காலகட்டத்தில் இருக்கிறேன். இந்த மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது என்பது கடப்பாடு. நம்முடைய மிக முக்கியமாக நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்தவுடன் வேறு யாராவது இருந்தால் சற்று அரசியலிலிருந்து கொஞ்ச நாளாவது ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்று கருதி இருப்பார்கள். ஆனால் மறுநாளே அவர் தோல்வியை தழுவிய கொளத்தூர் மக்களுக்கு நன்றி சொல்ல சென்றது சாதாரணமான நிகழ்வல்ல. இந்திய வரலாற்றில் வேறு எந்த அரசியல் தலைவரும் செய்யாத ஒன்று. நன்றி சொல்லிவிட்டு வந்தது மட்டுமல்ல, திமுக கழகத்தின் சார்பில் யாரெல்லாம் எந்தெந்த தொகுதிகளில் நின்றார்களோ அவர்களையெல்லாம் அழைத்து அல்லது அவர்களை பார்க்கிற போதெல்லாம் உன்னுடைய தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு வந்தாயா என்று கேட்கிற பழக்கத்தை இன்றும் பெற்றிருக்கிறார். அப்படி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் நன்றி சொல்லிவிட்டு வந்து இன்றைக்கும் தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்வது மட்டுமல்ல, அவர்களுக்கு நீங்கள் எந்த சேவையையும் விட்டுவிடக்கூடாது, தொடர்ந்து செய்திட வேண்டும் என்றும் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில் அவர் ஆற்ற நினைத்த காரியங்கள் எல்லாம் அவருடைய திருமகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து இந்த தொகுதியில் பல்வேறு சிறப்புக்குரிய பணிகளை நிறைவேற்றி தந்திருக்கிறார். உலகிலேயே மிகப்பெரிய, உலகிலேயே மிக சிறந்த குழந்தைகளுக்கான மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் 417 கோடியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி இன்றைக்கு அந்த பணிகள் மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சைதாப்பேட்டைக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு, ஜெர்மனியாக இருந்தாலும் லண்டனாக இருந்தாலும் அங்கே இருப்பவர்கள் கூட எதிர்காலத்தில் பேச இருப்பது உலகின் மிக சிறந்த குழந்தைகளுக்கான மருத்துவமனை ஆராய்ச்சி மையத்தோடு எங்கே இருக்கிறது என்றால் அவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒன்று சைதாப்பேட்டையில் இது அமைந்திருக்கிறது என்றும் சொல்லும் நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இந்தியாவிலேயே வயது மூத்தவர்களுக்கான ஒரு பிரத்யேக மருத்துவமனை இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கிறது, எந்த இடத்தில் இருக்கிறது என்றால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிறது, சைதாப்பேட்டையில் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு அந்த பிரத்யேக வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை இன்றைக்கு கட்டமைத்து தந்தவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இதை இன்றைக்கு இருந்து பார்த்திருப்பாரேயானால் உலகின் சிறந்த குழந்தைகளுக்கான மருத்துவமனை, இந்தியாவின் பிரத்யேகமான வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை, தமிழ்நாட்டிலேயே சிறந்த கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை இன்றைக்கு சைதாப்பேட்டையில். இந்த மிக முக்கியமான இந்த 3 முக்கிய மருத்துவ கட்டமைப்புகளும் முதலமைச்சர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு இருந்திருப்பாரேயானால் நிச்சயம் அவர் இந்த தொகுதியை எந்த அளவுக்கு வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நினைத்திருப்பாரோ அதில் முழு நிறைவு பெற்றிருப்பார். அதேபோல்தான் இன்றைக்கு இன்னொரு மிகப்பெரிய அளவிலான சிறப்பு, முத்தமிழறிஞர் கலைஞர் 1974 ஆண்டு இன்றைக்கு இந்த குதிரை பந்தயத்தால் ஆயிரக்கணக்கானவர்கள் மாண்டு போகிற நிலை ஏற்படுகிறது. அவர்கள் எல்லாம் மன வளர்ச்சி குன்றி
பாதிக்கப்படுகிற நிலையும் இந்த குதிரை பந்தயத்தால் ஏற்படுகிறது. எனவே இந்த குதிரை பந்தயத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு ஆணையிட்டு அதன் நினைவாக இன்றைக்கு அண்ணா மேம்பாலம் அருகே ஒரு சிலையும் சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கலைஞர் நினைத்ததை முத்தமிழறிஞர் கலைஞர்கள் இதே சைதை தொகுதியில் இருக்கிற கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானம் 160.86 ஏக்கர் நிலப்பரப்பை இன்றைக்கு தனியாரிடத்திலிருந்து ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டெடுத்து இன்றைக்கு அதில் ஒரு 118 ஏக்கர் நிலத்தில் ஒரு சுற்றுச்சூழல் பூங்காவை பணியினை தொடக்கி மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கலைஞருடைய எனக்கு இந்த ஆன்மீகத்தில் எல்லாம் அதிகமாக நாட்டமில்லை, நம்பிக்கை இல்லை, துளியும் இல்லை, அதிகமாக இல்லை, மொத்தமாக இல்லை, அது வேறு. ஆனால் அவர் இருந்திருந்தால் அவருடைய ஆன்மா இன்றைக்கு ஐதீகவாதிகளின் எண்ணப்படி இருக்குமே. ஆனால் உண்மையில் அவர் மிக மகிழ்ந்த ஒன்று, அவர் நினைத்த அந்த ரேஸை அவர் ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தார். பின்னாளில் அந்த நிர்வாகத்தினர் பல்வேறு வழக்கு மன்றங்களுக்கு சென்று ரேஸை இங்கே நிலைநிறுத்தினார்கள். ஆனால் அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தந்தை குதிரை பந்தயத்தை ஒழிக்க நினைத்தார். முடியாமல் போனது. சட்டத்தால் குதிரை பந்தய மைதானம் இருந்தால்தானே குதிரை பந்தயத்தை நடத்த முடியும். இன்றைக்கு அந்த குதிரை பந்தய மைதானத்தையே சுற்றுச்சூழல் பூங்காவாக மாற்றிய பெருமை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை சாரும். எனவே முத்தமிழறிஞர் கலைஞர்கள் இன்றைக்கு இருந்திருந்தால் எந்த அளவுக்கு மகிழ்ந்திருப்பார் என்பதற்கு அது ஒரு உதாரணம். அதே போல் இன்னமும் ஏராளமானவைகளை சொல்லலாம். உலகில் முதன்முறையாக நிலத்துக்கு கீழே, அதாவது தரைமட்டத்திற்கு கீழே மெட்ரோ ரயிலும் அதற்கு மேலே மேம்பாலமும் ஜெர்மானிய தொழில்நுட்பத்தின்படி ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் சைதாப்பேட்டையிலிருந்து தேனாம்பேட்டை வரை 3.2 கிலோமீட்டர் தூரத்திற்கான அந்த மேம்பாலம். கலைஞர் எந்த அளவுக்கு மகிழ்ந்திருப்பார். உலகிலேயே தனியான ஒரு தொழில்நுட்பத்தோடு சைதாப்பேட்டையில் 3.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர் கோவிலாக நினைத்த அறிவாலயத்திற்கும், அவர் இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக, பொதுப்பணித்துறை அமைச்சராக, முதலமைச்சராக தேர்ந்தெடுத்த இந்த சைதாப்பேட்டையிலிருந்தும் ஒரு கனெக்டிவிட்டி, இந்த மேம்பாலம் வருவதை நினைத்து அவர் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பார். இதே சைதாப்பேட்டையில் தான் ஒரு 28 தெருக்களில் இன்றைக்கு கிராமநத்தம் என்கின்ற ஒரு நிலம் வகைப்பாடு இருக்கிறது. இந்த கிராமநத்தம் சென்னையில் எங்கேயும் பட்டா தருவதில்லை. நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கலைஞரின் இந்த சைதாப்பேட்டைக்குத்தான் முதன்முறையாக கிராமநத்தம் என்கின்ற அந்த நிலத்தை ரயத்வாரி என்கின்ற வகையில் வகை மாற்றம் செய்து இன்றைக்கு பட்டா தர தொடங்கியது இந்த சைதாப்பேட்டையில் தான். அதேபோல் கலைஞர் மிகவும் நேசித்த மக்கள் நரிக்குறவர் மக்கள். அந்த நரிக்குறவர்களுக்கு அவர் இட்ட பெயர் நெறிக்குறவர்கள் என்றார். நரிக்குறவர்கள் என்று சொல்லுவதை காட்டிலும் நெறி தவறாத மக்கள் அவர்கள். எனவே அவர்களுக்கு நெறிக்குறவர்கள் என்று பெயரிட்டு அழைத்தார். அந்த நெறிக்குறவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சொந்தமான ஒரு இடத்தில் 158 குடும்பங்கள் வசித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய ஒரு நூற்றாண்டு கால பிரச்சனை அவர்களுக்கான பட்டா. இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் அந்த 158 பேருக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்திடமிருந்து NOC பெறப்பட்டு பட்டாவை பெற்று தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆக கலைஞருக்கு, முத்தமிழறிஞர் கலைஞருக்கு இந்த தொகுதி இந்த அளவுக்கான வளர்ச்சி பெற்றிருப்பதை அவர் நினைத்து பார்த்தால் அவர் உண்மையிலேயே அதை எந்த அளவுக்கு மகிழ்ந்திருப்பார் என்பதற்கு இவைகளெல்லாம் ஒரு சிறு உதாரணம். கலைஞருடைய ஒவ்வொரு பிறந்த நாளும் நான் ஜெர்மனியில் நடைபெற்ற ஒரு மேயர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு அந்த மாநாட்டுக்கு தலைமை வகித்து நான் பேசினேன். பேசும்போது சொன்னேன், உலகில் இருக்கிற ஒவ்வொருவருக்குமே பான் என்கின்ற ஒரு நகரத்தில் நடைபெற்ற அந்த மாநாடு. அந்த மாநாட்டில் நான் சொல்லும்போது சொன்னேன், உலகில் ஒவ்வொருவருக்கும் பிறந்த நாள் வரும். பிறந்த நாள் வருகிற போது தேவாலயத்திற்கு செல்வார்கள், கேக்கு வெட்டுவார்கள், அவரவர்கள் விரும்புகிற கடவுளை வணங்குவார்கள். ஆனால் எங்களுடைய தலைவர் கருணாநிதி என்கின்ற எங்கள் தலைவர் தமிழ்நாட்டில் அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அதிகாலையில் 4 மணிக்கே எழுந்து ஒரு மரக்கன்றை நட்டு சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் பணியினை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இதை நாங்கள் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னேன். அப்போது இந்த மேயர் ஃபெடரேஷன் சேர்மன் சொன்னார், உலகிலேயே இவர்கள் தென்னிந்தியாவின் ஒரு கோடியிலிருந்து வருகிற மேயர் சொன்னதைப் போல அவருடைய தலைவருடைய பணி அளப்பறையது. எல்லோருமே நாம் கேக்கு வெட்டு கொண்டாடுவது என்பது அந்த ஒருவேளை சந்தோஷம். ஆனால் இவருடைய தலைவர் செய்து கொண்டிருப்பது என்பது வாழ்நாள் சந்தோஷம் என்றார்.
அந்த வகையில்தான் இன்றைக்கு இந்த சைதாப்பேட்டையில் நம்முடைய 2017 ஜூலை 1ஆம் தேதி இதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து இந்த வட்டத்தில் இருக்கிற ரங்கபாஷ்யம் தெருவில் ஒருவர் பிறந்த நாளுக்கு ஒரு மரக்கன்றை நட்டு பசுமை சைதை என்கின்ற ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்தார். அந்த திட்டத்தின்படி இதுவரை ஏறத்தாழ 1,32,000 மரங்கள் சைதாப்பேட்டையில் நடப்பட்டிருக்கிறது. புங்கன் மரம், பூவரச மரம், அத்தி மரம், நாவல் மரம், வேப்ப மரம் என்று எல்லா நாட்டு மரங்களும் இந்த தொகுதியில் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு பசுமையான ஒரு தொகுதியாக இந்த தொகுதி மாறி இருக்கிறது. கலைஞர் இந்த மருத்துவமனைகளின் சாதனைகள், மருத்துவ கட்டமைப்புகளின் சாதனைகள், சுற்றுச்சூழல் பூங்கா, ஜெர்மானிய தொழில்நுட்பத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கிற மேம்பாலம், இது எல்லாவற்றையும் விட அவர் மிகுந்து நேசித்த இந்த பசுமை இன்றைக்கு பசுமை சைதையாக உருவாகி இருப்பதை கண்டார் என்றால் எந்த அளவுக்கு மகிழ்ந்திருப்பார். இப்படி ஏராளமான பணிகளை சொல்லலாம். இந்த பணிகள் எல்லாம் நடைபெற எல்லா வகையிலும் ஒரு காரணம் உண்டு. அது யார் காரணம் என்றால் சைதை தொகுதி வாக்காளர்கள் காரணம். 2021 நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நீங்கள் ஆக்கியதால் தான் சைதைக்கு இவ்வளவு சாதனைகள் சாத்தியமானது. எனவே அதற்காக இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தை பயன்படுத்தி கலைஞர் பிறந்த நாளில் கலைஞரை மகிழ்வித்த, கலைஞர் மகிழும்படியான, அவர் வாழ்நாளில் பெருமைப்படும்படியான பல்வேறு பணிகள் சைதாப்பேட்டையில் நடைபெறுவதற்கு அவருடைய திருமகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை 2021 வருவதற்கு காரணமான சைதை தொகுதி மக்களுக்கு நன்றியினை தெரிவித்து இந்த வாழ்த்தரங்கத்திற்கு தலைமை ஏற்பதை நான் பெருமையாக கருதுகிறேன் என்று கூறி இந்த மிக சிறந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து வாழ்த்தரங்கம் தொடங்குகிறது. முதலில் கலைஞர் ஒரு கால சிற்பி எனும் தலைப்பில் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய போராளி